ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம 1 கேஜி ஆஃப் ராகி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் என்னுடைய வெர்ஷனில். உங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும், ஆனால் மைதாவில் செஞ்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த ராகி ப்ரௌனி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப்போட நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதை நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு பவுலில் மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் காம்பவுண்ட் கூட சேர்த்துக்கலாம். அதில் அன்சால்டட் பட்டர் சேர்த்து நல்லா ப்ரீ ப்ரௌன் ப்ராசஸில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பவுலில் முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, வெனிலா எசன்ஸ்லாம் சேர்த்துட்டு நான் பீட்டர் வச்சு நல்லா விஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் சுகர் அண்டு நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்சியில் அடித்து தான் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ராகி அண்ட் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனை 100 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரௌனி ஒட்டாமல் வரும். இப்போ இந்த 30 நிமிஷம் 100 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா ப்ரௌனி பக்காவாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும், ஆனால் மைதா வச்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி ப்ரௌனியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப்போட ஸ்பாஞ்சியாக அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தான் நான் பேக்கிங் பேப்பர் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ராகி ப்ரௌனியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.